Experts Entertainment Television. Turn on the heat. உலகை உலுக்கிய புத்தகங்கள் என்ன என்ற பட்டியலை பார்த்தால் அத்தனை பெருமைக்கு நடுவிலும் ஒரு வருத்தத்திற்குரிய செய்தி எனக்கு இருந்தது. ஒன்றில் கூட நாம் இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்கின்ற இந்த உலகத்தின் பெரும் பொக்கிஷம் என்று பேசப்படுகின்ற நம்முடைய திருக்குறளின் பெயரோ அல்லது உலகத்திற்கே விமர்சன உரை என்று போற்றப்படுகின்ற தொல்காப்பியத்தின் பெயரோ நம்முடைய சங்க இலக்கியம் குறித்த ஏதேனும் சில குறிப்புகளோ அல்லது நமக்கு என்று தனித்துவமான அடையாளமாக நாம் போற்றுகின்ற சிலப்பதிகாரம், கம்பர் எழுதிய ராமாயணம் இவற்றை பற்றிய குறிப்புகளோ எனக்கு கிட்டவில்லை. ஒருவேளை டெகோருக்கு ஆங்கிலத்திலே அவருடைய படைப்புகளை மொழிபெயர்க்க ஒரு WB ஏட்ஸ் கிடைத்ததைப் போல நம்முடைய பாரதியாருக்கு ஒரு ஆங்கிலேயர் கிடைத்திருந்தால் நிச்சயமாக அந்த பட்டியலில் அவருடைய கவிதையாவது இடம்பெற்றிருக்கும் என்று நான் திடமாக நம்பினேன். உலக இலக்கிய நூல்கள் என்கின்ற தலைப்பில் ஹொரைஸ் ஷிப் என்கின்ற ஆங்கிலேயர் 945ஆம் ஆண்டில் ஒரு புத்தகத்தை எழுதுகின்றார். அதுதான் முதலாக ஒரு ஆவண பதிப்பாக உலகத்தை மிக பாதித்த, மாற்றிய, உலுக்கிய புத்தகங்கள் குறித்த ஒரு பதிப்பு. ஒரு புத்தகத்தின் இலக்கணம் என்பது என்ன? அது இன்று வரை முறையாக வரையறுக்க முடியாத ஒரு கற்றற்ற ஒரு விஷயம் என்று சொல்லலாம். ஒரு புத்தகம் என்பதை நீங்கள் ஸ்தூல வடிவமான ஒன்றாக மட்டுமே மதிப்பிட முடியாது. அதனுடைய உண்மையான விலையை நீங்கள் யாரும் கொடுத்து வாங்க முடியாது. நாம் கொடுப்பதெல்லாம் அது அச்சுக்கூலிக்கும் காகிதத்திற்கும் உரிய விலைதான். ஒரு புத்தகத்தினுடைய மதிப்பு எப்படி? அதனை எப்படி நீங்கள் மதிப்பிடுவீர்கள்? அதனுடைய அளவை வைத்தா? அப்படி என்றால் அதைவிட அபத்தமானது ஒரு கருத்து எதுவும் கிடையாது. இடம், பொருள், காலம் முதலிய நிர்பந்தங்களை தவிர்த்து ஹொரைஸ் தன்னுடைய நூல் பட்டியல் புத்தகத்தில் சில நூல்களை பட்டியலிடுகின்றார். திடமான சில நிர்ணய முறைகளை வைத்து அவர் சொல்லுகின்ற உலகை உலுக்கிய புத்தகங்களாக சுட்டுபவை தாமஸ் பெயின் என்பவர் எழுதிய பகுத்தறிவு, காமன் சென்ஸ், மேக்கியவெல்லி எழுதிய மன்னன், ஹென்றி தியூரோ எழுதிய சிவில் டிசோபீடியன்ஸ், மெக்கின்டயர் எழுதிய ஜியோகிராபிக்கல் பிவட் ஆஃப் ஹிஸ்டரி, ஐன்ஸ்டீன் எழுதிய ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரி. இவற்றில் கடைசியாக வந்த ஐன்ஸ்டீனுடைய புத்தகம் முதலில் ஒரு துண்டு பிரசுரமாகத்தான் வெளியிடப்பட்டது. முதலில் சொன்ன முதல் 3 புத்தகங்களும் பத்திரிகை கட்டுரைகளாக வெளிவந்தவை. ஒரு காலம் பெரும் வாரியான கனரக நூல்கள் சமுதாயத்திலே தாக்கத்தை ஏற்படுத்துவது கிடையாது என்று சொன்னார் வால்டேர். உணர்வு மிகுதியோடு உடனடியாக எழுதப்படுகின்ற நூல்கள்தான் பெரும் கிளர்ச்சியை உருவாக்கின என்பது வால்டேருடைய கருத்து. அந்த வகையில் பார்த்தீர்கள் என்றால் தாமஸ் பெயினுக்கு அல்லது நீங்கள் டேவிட் தியோரோவுக்கு அந்த கருத்து பொருந்தலாம். ஆனால் டாஸ் கேபிட்டலுக்கும் ஹிட்லருடைய மெயின் கேம்பிற்கும் அந்த கருத்து பொருந்தாது. அதே போல ஒரு புத்தகத்தை எழுதுவதற்கு காலம் என்பது மிக முக்கியமான ஒரு அடிப்படையாக, ஒரு மிக முக்கியமான அதனை நிர்ணயம் செய்கின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது. கோப்பர்னிக்கஸ் தி ரெவல்யூஷனிஸ்ட் என்கின்ற உலகை உலுகிய புத்தகத்தை எழுதுவதற்கு எடுத்துக்கொண்ட காலம் 30 ஆண்டுகள். ஆனால் அவர் வெறும் ஒரு புத்தக படைப்பிலே, அந்த புத்தக படைப்பிலே மட்டும் 30 ஆண்டுகளை கழிக்கவில்லை. நியூட்டன் தனது பிரின்சிபியா மேத்தமெட்டிகா என்கின்ற புத்தகத்தை 18 ஆண்டுகள் தொடர்ந்து எழுதினார். ஆடம் ஸ்மித் தன்னுடைய நூலையும், டார்வின் தன்னுடைய நூலையும், நம்முடைய கார்ல் மார்க்ஸ் டாஸ் கேபிட்டலையும் 17 ஆண்டுகள் தொடர்ந்து எழுதினார். அப்படி பார்க்க போனால் கோப்பர்னிக்கஸ் 30 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டதால் அவருடைய நூல் நியூட்டனுடைய நூலை விட சிறந்தது என்று நாம் கொள்ள முடியுமா? அந்த வரையறை அதற்கு சரியாக வருமா? வராது அல்லவா? மேக்கியவெல்லி தன்னுடைய பிரின்ஸை எழுதுவதற்கு எடுத்துக்கொண்ட மாதங்கள் 6 தான். ஹென்றி தியோரோ தன்னுடைய சிவில் டிசோபீடியன்ஸ், சட்ட மறுப்பு என்கின்ற புத்தகத்தை 3 அல்லது 4 மாதங்களில் எழுதி முடித்தார். ஆகவே கால வரையறை என்கின்ற ஒன்றை மட்டும் வைத்துக்கொண்டு அல்லது புத்தகத்தின் அளவை வைத்துக்கொண்டு வால்டேர் சொன்னது போல நாம் உலகை உலுக்கிய அல்லது மாற்றிய புத்தகங்கள் என்கின்ற மிகப்பெரிய அந்த தரவு அல்லது எடை தராசிற்கு வருவது என்பது கொஞ்சமும் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத செயல். நண்பர்களே, நான் மேற்சொன்ன பட்டியலிலே விஞ்ஞானிகள் தவிர இருந்த அத்தனை எழுத்தாளர்களும் புரட்சியாளர்கள், கலகக்காரர்கள், சம்பிரதாய விரோதிகள், கிளர்ச்சியாளர்கள், தங்கள் வழியே தனியே நடப்பவர்கள் என்கின்ற பட்டத்தை உடையவர்கள். இவர்களுடைய புத்தகங்கள்
இலக்கிய நடையில் எழுதப்பட்டனவா அல்லது அதனுடைய உத்தி சிறந்ததா என்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் இங்கே இடமில்லை. மனித சமுதாயத்திலே மிகுந்த அரும் பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்தியது. ஒரு புத்தகத்தை எழுதுவதற்கு உத்வேகம் வருவதற்கு ஒரே ஒரு மணித்துளி அல்லது ஒரு பொறி போதும். நீங்கள் அனைவரும் அறிவீர்கள், பாரதியார் அவர்கள் பாண்டிச்சேரியிலே தன்னுடைய வாழ்க்கையின் சில ஆண்டுகளை கழித்தவர் என்பது. அப்பொழுதெல்லாம் அவருக்கும் தீட்சிதருக்கும் இருந்த நட்பு நாம் அனைவரும் அறிந்ததுதான். மாலை நேரங்களில் தீட்சிதரும் பாரதியாரும் ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டிருப்பது வழக்கம். அப்பொழுது தீட்சிதர் பிரெஞ்சு மொழியிலே நம்முடைய ஔவையாருடைய ஆத்திசூடியை மொழிபெயர்த்துக் கொண்டிருந்தார். தீட்சிதர் பிரெஞ்சு மொழி வல்லவர். பாரதியாரிடம் உரையாடல் போக்கிலே எவ்வாறு தான் பிரெஞ்சு மொழிக்கு நம்முடைய அவையினுடைய ஆத்திசூடியை கொண்டு செல்வதன் மூலம் ஒரு கலாச்சார இலக்கிய பரிமாற்றம் நிகழ்கிறது என்பது குறித்து விலாவாரியாக பேசிக் கொண்டிருந்த பொழுது ஒரு கணத்திலே பாரதியாருக்கு கடுங்கோபம் உண்டாகிறது. சட்டென எழுந்து தீட்சிதரை பார்த்து, ஐயா பாரதி, நான் ஒன்றை சொல்லுவேன், ஔவையார் மீது எனக்கு மிக பெரிய மதிப்பு உண்டு. நம்முடைய தமிழின் முதுசெம் அவளுடைய எழுத்துக்கள் அத்தனையும் பெருஞ்செல்வமாக மதிக்கின்றேன். ஆனால் எத்தனை காலத்திற்குத்தான் நாம் நம்முடைய வெறும் பழம் பெருமைகளை மட்டுமே மாற்று மொழிகளுக்கு வேற்று மொழிகளுக்கு கொண்டு செல்வது? தமிழனுக்கு என்று தமிழனுடைய பண்பு உணர்வு கடப்பாடு வாழ்க்கை குறித்து ஒரு புதிய ஆத்திசூடி நமக்கு வேண்டாமா என்று சொல்லி விருட்டண்டு கோபித்து வெளியே போய் அடுத்த நாள் காலை அவன் எழுதி கொண்டு வந்ததுதான் புதிய ஆத்திசூடி. அத்தகைய உணர்வு எழுச்சி மக்கள் மனதிலே நீங்காமல் இடம் பிடிக்கின்ற புத்தகங்கள் தான் நான் மேலே பட்டியலிட்ட அத்தனை புத்தகங்களும். இதிலே கால வரையறை, பக்க வரையறை அல்லது இலக்கிய நயம், புத்திகள் இவற்றிற்கு எந்த விதமான இட நிர்ணயம் அல்லது பொருள் நிர்ணயம் இவை எதுவுமே கிடையாது. மறுமலர்ச்சி காலம் முதற்கொண்டு 19ஆம் நூற்றாண்டின் மத்திய ஆண்டுகள் வரை உலகில் செல்வாக்கை செலுத்திய புத்தகங்கள் எத்தனையோ உண்டு. அந்த புத்தகங்களில் எல்லாம் அறிஞர்களும் விமர்சகர்களும் அந்த புத்தகங்களை வாசிக்கின்ற பொழுது அல்லது அந்த புத்தகங்கள் குறித்து பேசுகின்ற பொழுதெல்லாம் ஒரு மிக முக்கியமான கேள்வியை எழுப்பினார்கள். இந்த புத்தகம் வெளிவந்த காலத்தால் சிறப்புக்குரியதாக இருக்கின்றதா அல்லது இந்த காலகட்டம் அந்த புத்தகம் வெளிவருவதற்கு உதவுவதாக இருக்கின்றதா? Which is very important, whether the political chicken or the economical egg. இன்று வரை அவிழாத ஒரு புதிராக இருப்பதுதான் அந்த கேள்வி. நீங்கள் எழுதுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை அந்த காலம் உருவாக்குகின்றதா? ஆனால் அந்த காலத்தை ஒட்டி காலத்தை மாற்றுகின்ற போக்கை ஒரு புத்தகம் தருகிறதா என்கின்ற அந்த கேள்விக்கு விடை தருவதற்கு ஏராளமான புத்தகங்கள் எப்படி அந்த அந்த கேள்விக்கான விடையை ஓரளவேனும் உங்களுக்கு தருவதற்கு இருக்கின்றன என்பதற்கு ஒரு பட்டியல் இருக்கின்றது. நான் சொன்னேன் அல்லவா, மேக்கியவெல்லி எழுதிய பிரின்ஸ், அதற்கு பின்னால் ஒரு காரணம் உண்டு. தான் அதிகமாக நேசித்த இத்தாலி அந்நியரின் ஆக்கிரமிப்பிலிருந்து விடுபட வேண்டும் என்கின்ற வேட்கையோடு பிரின்ஸ் என்கின்ற புத்தகத்தை மேக்கியவெல்லி எழுதுகின்றான். அந்த புத்தகம் அதனை சாதித்தும் அவனுக்கு கொடுத்தது. இரண்டாவதாக ஆடம் ஸ்மித் தன்னுடைய வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் என்கின்ற புத்தகத்தை எழுதி கொண்டிருந்த பொழுது இங்கிலாந்து கடலோடி வர்த்தகத்தையும் தன்னுடைய தொழில் துறையையும் விஸ்தரிக்க தயாராக இருந்தது. அவருடைய புத்தகத்திலே இருந்த அத்தனை கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொள்வதற்குரிய காலம் கனிந்து இருந்தது. ஏற்கனவே வெடித்து கிளம்ப தயாராக இருந்த அமெரிக்க அந்த புரட்சிக்கு ஒரு துவங்குவதற்கு காரணமாக இருந்தது மிகப்பெரிய முக்கியமான புத்தகம், தாமஸ் பெயின் எழுதிய காமன் சென்ஸ் என்கின்ற புத்தகம். அதுபோலத்தான் அமெரிக்க உள்நாட்டு யுத்தம் துவங்குவதற்கும் காரணமாக இருந்தது ஹாரி பீச்சர் ஸ்டவ் என்கின்ற அம்மணி எழுதிய அங்கிள் டாம்ஸ் கேபின், டாம் மாமாவின் குடில் என்கின்ற புத்தகம். ஐரோப்பிய தொழில்துறை, குறிப்பாக இங்கிலாந்தில் தொழில் பட்டறை துறையில் 19ஆம் நூற்றாண்டின் மத்தியில் நிலவிய பயங்கரமான அந்த நிலை மற்றும் அன்றைக்கு நிலவியார் விட்டால் காரல் மார்க்ஸுக்கு தாஸ் கேபிட்டலை எழுதுவதற்கு விஷயங்களே கிடைத்திருக்காது. அதுபோலத்தான் 19ஆம் நூற்றாண்டின் முதல் பகுதியிலே ஆதிக்க சக்திகள், வல்லரசுகள் அத்தனை பேரும் கடலிலே தங்களுடைய ஆதிக்கத்தை உருவாக்குவதற்காக கடற் போட்டி என்கின்ற ஒன்றை ஏற்படுத்தி அதிலே வலுவாக முன்னேறி கொண்டிருந்த காலம் அது. அட்மிரல் மேகன் என்பவர் எழுதிய தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சீ பவர் ஆன் ஹிஸ்டரி என்கின்ற புத்தகம் அதனை ஊக்குவித்தது. இப்படி எத்தனையோ விஷயங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு ஒரு புத்தகம் ஒரு காலத்திலே கொண்டு வருகின்ற மாற்றத்தையும் அந்த காலத்திலால் அந்த புத்தகத்திற்கு உண்டாகின்ற செல்வாக்கையும் குறித்து நமக்கு
சரித்திரபூர்வமாக நம்முடைய கைகளிலே முன்வைத்திருக்கின்றது. அந்த செய்திகளை பார்க்கும் பொழுது, அது தொடர்பான தரவுகளை படிக்கும் பொழுதெல்லாம் வெறும் பக்கங்களை அல்லது வெறும் எழுத்துக்களை நாம் பார்ப்பது கிடையாது. அதற்கு பின்பாக இருக்கின்ற அரசியல், சமுதாய செயல்பாடுகள், பொருளாதார சூழ்நிலைகள், மிக முக்கியமாக nothing human is alien to me என்று காரல் மார்க்ஸ் சொன்னது போல, மனித மனதினுடைய நுட்பமான உணர்வுகளும் சிந்தனையும் மனித வாழ்க்கையினுடைய ஊடுபாவுகின்ற அந்த தன்மையும் தான் இத்தனை புத்தகங்களிலும், வரலாற்று ஆவணம் என்றாலும் சரி, அது பொருளாதாரம் குறித்த புத்தகம் என்றாலும் சரி, ஊடுபாக வருவது, அத்தனைக்குமான ஒரு கச்சா பொருளாக இருப்பது மனிதன் மனிதன் மட்டுமே. இலக்கிய உலகிலே என்னை பாதித்த 2 மிக முக்கியமான புத்தகங்கள், ஃப்ராய்டர் டாஸ்டாவ்ஸ்கி எழுதிய பிரதர்ஸ் ஆஃப் கார்மசோவ் சகோதரர்கள் என்கின்ற புத்தகமும், டிஎச் லாரன்ஸ் எழுதிய லேடி சாட்டலிஸ் லவர், சீமாட்டி சாட்டலியின் காதல் என்கின்ற புத்தகமும். 19ஆம் நூற்றாண்டின் ஒரு ஆரம்ப பகுதி என்று நான் நினைக்கின்றேன். டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி ரஷ்யாவின் பீட்டர்ஸ்பர்க் செமெனாவ் சதுக்கத்தில் 20 அரசியல் கைதிகள் தூக்கிலிடுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் 3 பேருடைய முகங்கள் கருப்பு துணியினால் கட்டப்பட்டு விட்டது. அவர்களை சுடுவதற்கு தயாராக ராணுவ வீரர்கள் இருக்கின்றார்கள். மற்ற 17 பேரும் அவர்களை பீதியோடு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, சுடுங்கள் என்கின்ற உத்தரவு வருகின்ற அந்த கணத்திற்கு சற்று முன்பாக வெள்ளை கொடியோடு ஒருவர் வந்து அந்த தூக்கு தண்டனையை நிறுத்துகின்றார். ரஷ்ய நிக்கோலாஸ் சக்கரவர்த்தி அவர்களுடைய மரண தண்டனை ரத்து செய்து சிறை தண்டனையாக அவர்களுக்கு மாற்றி அளிக்கின்றார். அந்த 20 கைதிகளில் ஒருவர்தான் டாஸ்டாவ்ஸ்கி. நமக்கு அவருடைய ஆகச்சிறந்த பிரதர்ஸ் ஆஃப் கார்மசோவ் என்கின்ற புத்தகம் கிடைப்பதற்கு காரணமாக இருந்ததும் அந்த சதுக்கத்திலே அவருக்கு அளிக்கப்பட்ட சிறை தண்டனை தான். டாஸ்டாவ்ஸ்கி ஒரு டாம்பிகச்சாரி, ஒரு முன்கோபி, கர்வி, பிறரோடு சரியாக பழக தெரியாதவர், தன்னுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதிகளை கடனிலும் சுமையிலும் இப்படியாக கழித்தவர். அதே சமயத்தில் கேட்ட ஒரு பிச்சைக்காரருக்கு கையிலே இருக்கின்ற அத்தனையும் தூக்கி கொடுத்து விடுபவர், தனக்கு என்று எதனையும் சேர்த்து வைத்துக் கொள்ள தெரியாதவர். இப்படிப்பட்ட டாஸ்டாயெவ்ஸ்கி மனித மனத்தின் ஆன்மாவின் உள்ளே சென்று அத்தனையும் அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அந்த சிறை வாழ்க்கை அவருக்கு கிட்டுகின்றது. மனிதன் நல்லதும் கெட்டதும் இணைந்த ஒன்று. மனித ஆத்மாவு தீயதும் நல்லதும் சேர்ந்தே இருக்கின்றது. காமமும் களவும் அவனுக்கு எவ்வளவு ஒரு தோல் போல கையோடு வருகின்றதோ, அதே போல தயாளமும் வீரகுணமும் உடையவன் தான் மனிதன். பண்பும் பாவமும் குற்றமும் தண்டனையும் சேர்ந்து வருவது ஒரு மனிதனுடைய ஆன்மா என்பதை அவர் அதிலே உணர்கின்றார். வெளியே வந்தவுடன் பிரதர்ஸ் ஆஃப் கார்மசோவ் என்கின்ற அற்புதமான நாவல் எழுதுகின்றார். உலக இலக்கிய வரலாற்றிலே நாவலை ஆத்ம பரிசோதனைக்கான ஒரு வாகனமாக பயன்படுத்தியது டாஸ்டாவ்ஸ்கி மட்டும்தான். அவருடைய அந்த நாவலை நீங்கள் விரிவாக உள்ளே சென்று பார்க்கவில்லை, வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும், மனித மனமானது எப்படி எந்த நேரத்திலும் தேவனாகவும் சாத்தானாகவும் மாறுவதற்குரிய அத்தனை சாத்தியங்களையும் கொண்டு இயங்குகின்றது என்பதை உங்களுக்கு சொல்லுகின்ற புதினமாக அதனை நான் பார்ப்பேன். ஆகவேதான் உலகின் தலை சிறந்த நாவலாக டால்ஸ்டாயின் போரும் சமாதானமும் என்கின்ற நூல் சொல்லப்படலாம். ஆனால் உலகின் தலை சிறந்த நாவலாசிரியராக டாஸ்டாவ்ஸ்கி மட்டுமே சொல்லப்படுவார் என்று விமர்சகர்கள் சொல்லுவதுண்டு. அடுத்ததாக டிஎச் லாரன்ஸினுடைய லேடி சாட்டலிஸ் லவர். இந்த காலகட்டம் மிக முக்கியமான காலகட்டம். புத்தகங்களுக்கு தடையும் புத்தகங்கள் குறித்ததான விவாதமும் சர்ச்சையும் நடந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் டிஎச் லாரன்ஸ் பற்றிய குறிப்பு என்பது மிக அவசியமானது. ஒரு சுரங்க தொழிலாளியின் மகனாக டிஎச் லாரன்ஸ் பிறக்கின்றார். ஏன் அவரை நாம் கொண்டாடுகின்றோம், ஏன் அவருடைய அந்த புத்தகம் எனக்கு அல்லது உலக இலக்கியத்தை உலுக்கிய புத்தகமாக பார்க்கப்படுகிறது என்றால், காலம் காலமாக கொண்டு வந்த சொல்லுகின்ற தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், மனித வாழ்க்கை என்பது எப்பொழுதும் சவக்குழியை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கின்றது. மரணம் மட்டுமே சமரசத்தை தருகின்றது. இந்த தேய்ந்து போன சித்தாந்தத்தை அப்படியே தலைகீழாக புரட்டி டிஎச் லாரன்ஸ் மனித வாழ்க்கை என்பது சவக்குழியை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கையில் மரணத்திலும் பார்க்க உண்மையான வலிமையான சமரசம் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அது அவ்வாறு ஓடிக்கொண்டிருக்கையில் ஆண் பெண் உடல்களின் தொடர்பு என்பது உண்மையான சமரசத்தை ஏற்படுத்துகிறது என்றார். மிகப்பெரிய புரட்சிக்காரராக கிளர்ச்சிக்காரராக உலகமெங்கும் அப்பொழுது கண்டனத்துக்கு உண்டாகின்றார். அவருடைய லேடி சாட்டலிஸ் லவர் என்கின்ற புத்தகத்தை பிரசுரித்ததற்காக பப்ளிஷர் பலவிதமான வழக்குகளை சந்திக்க நேரிடுகின்றது. அந்த புத்தகம் பல நாடுகளில் தடை செய்யப்பட்டது. பலவிதமான பொழுதுபோக்குகளை உடையவர்,
எப்பொழுதும் ஊர் சுற்றுபவர், சர்ச்சைக்கு உள்ளாகின்ற கருத்துக்களை முன்மொழிபவர் என்கின்ற குணாதிசயங்களை உடைய டிஎச் லாரன்ஸ் முன்வைக்கின்ற கருத்து ஒன்றே ஒன்றுதான். உங்களுடைய ரத்தம் எதை நம்புகின்றதோ, எதை கூறுகின்றதோ, எதை உணர்கின்றதோ எப்பொழுதும் அதுவே உண்மை என்பதுதான். அதைத்தான் தன்னுடைய இந்த லேடி சாட்டலஸ் என்கின்ற நாவலில் மைய கருத்தாக வைத்திருக்கின்றார். இளம் யுத்த வீரன் ஒருவன் திருமணம் ஆன சில மாதங்களில், சில வருடங்களில் படுகாயமுற்று தாம்பத்திய உறவிற்கு இயலாதவனாக போய்விடுகின்ற பொழுது அவனுடைய மனைவியின் மீது பெருங்கருணை கொண்டு எந்த வகையிலாவது இன்னொரு துணையோடு அவன் குழந்தை பெற்றுக் கொள்வதை அனுமதிக்கின்றான். அவளும் அதற்கு உடன்பட்டு ஒரு காதலனோடு இன்னொரு வாழ்வை தேர்ந்தெடுக்கும் பொழுது மிகப்பெரிய குழப்பம், விவாக முறிவு இவையெல்லாம் ஏற்படுகின்றது என்கின்ற விஷயத்தை முன்வைத்து பேசுகின்ற அந்த லேடி சாட்டலஸ் உலகெங்கிலும் தடை செய்யப்பட்டாலும் விமர்சகர்கள் சொல்லுகிறார்கள், ஆபாசம் என்பது பார்ப்பவருடைய கண்களில் இருக்கின்றது. ஒரு பெண்ணின் மீதான கருணை ஒரு கண்ணில் வைத்து பாருங்கள், உங்களுக்கு ஆபாசம் தெரியாது என்று உலகெங்கிலும் பேசப்பட்ட நூலாக அது கருதப்படுகின்றது. இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் அது மிக முக்கியமான பதிவாக நான் பார்க்கின்றேன். உலகத்தை உலுக்கிய நூல்கள் என்னவென்று பார்த்தால், மேக்கியவெல்லியினுடைய மன்னனை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். மன்னர்கள் குறித்து, மன்னர்களுக்கு என்று திருவள்ளுவர் சொல்லாத எதையும் மேக்கியவெல்லி சொல்லிவிடவில்லை. திருவள்ளுவர் திருக்குறளில் சொல்லாத எந்த கருத்தும் உலகிய இலக்கியத்தில் நான் இன்றைக்கு உங்களிடையே பகிர்ந்து கொள்கின்ற எந்த புத்தகத்திலும் பகிர்ந்து கொள்ளப்படவில்லை. டால்ஸ்டாய்க்கும் காந்திக்கும் இருக்கின்ற உறவை நீங்கள் அறிவீர்கள். தொடர்ந்து கடித போக்குவரத்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். டால்ஸ்டாயிடம் ஒருமுறை காந்திஜி கேட்கின்றார், உங்களுடைய கதைகளிலே நீங்கள் கருப்பொருளாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற அன்பு, குரோதம், கருணை, நட்பு இப்படிப்பட்ட அத்தனைக்குமான தொடக்கப்புள்ளி ஊற்றுக்கண் எங்கே இருக்கிறது, எங்கிருந்து வருகிறது இத்தனை கற்பனையும் என்று. பதிலுக்கு டால்ஸ்டாய் எழுதுகின்றார், என்னுடைய படைப்புகளுக்கான, என்னுடைய கற்பனைக்கான ஊற்றுக்கண் மையம் உங்களுடைய இந்தியாவிலே இருக்கின்ற தமிழர்கள் பேசுகின்ற தமிழ் மொழியிலே எழுதப்பட்ட திருக்குறளிலிருந்து எழுதப்பட்டது என்று சொல்லுகின்றார். ஹென்றி டேவிட் தியோரோவன், சிவில் டிசோபீடியன்ஸ், சட்ட மறுப்பு போராட்டம். உலகத்திலேயே இயற்கையை முழுவதுமாக ஆய்ந்து உள்வாங்கி தியானம், இயற்கையான உணவு என்கின்ற இன்றைக்கு நாம் திரும்பிச் செல்லுகின்ற நம்முடைய பாரம்பரிய வாழ்க்கை முறையை அன்றைக்கு அமெரிக்க மண்ணிலே முதன்முறையாக முன்னெடுத்து சென்றவர் டேவிட் தியோரோ தான். மிகவும் ஆச்சரியப்படுவீர்கள், அவர் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே மாணவராக இருந்த பொழுது பிரார்த்தனைக்கு அத்தனை பேரும் கருப்பு அங்கிதான் அணிந்து செல்ல வேண்டும் என்கின்ற உத்தரவு இருந்தது. அதனை மீறுவதற்காக மட்டுமே இவர் பச்சை அங்கி அணிந்து அங்கே செல்லுகின்றார். எமர்சன் என்கின்ற மிகப்பெரிய அறிஞரோடு 2 வருடங்கள் சென்று தங்குகின்றார். அவரிடத்திலே இருந்து எடுத்துக்கொண்ட சாரத்தை தான் முழுக்க முழுக்க வால்டன் அல்லது மனவாழ்வு என்கின்ற தன்னுடைய புத்தகத்திற்கும் இந்த சட்ட மறுப்பு என்கின்ற மிக முக்கியமான புத்தகத்திற்கும் அவர் பயன்படுத்திக் கொள்கின்றார். காடிநாடு என்கின்ற இடத்திலே முழுவதுமாக இயற்கை சார்ந்த வாழ்வு ஒன்றை அவர் தேர்ந்தெடுத்து சோளம், அரிசி, உருளைக்கிழங்கு இவற்றை தாமே பயிரிட்டு வாழ்க்கை நடத்துகின்றார். பொதுவாக விவிலியம் கூறுவது 7 நாள் வேலை 1 நாள் ஓய்வு என்பது. அதனை அப்படியே மாற்றி 7 நாள் ஓய்வு 1 நாள் வேலை. அந்த 1 நாள் வேளையிலேயே உன்னுடைய சொற்ப தேவைகளை நீ பூர்த்தி செய்து கொள்ளலாம். மனிதனே ஏன் பேராசைப்படுகிறார் என்பதுதான் அவருடைய சித்தாந்தம். அடுத்ததாக ஹரியட் பீச்சர் ஸ்டவ் எழுதிய அங்கிள் டாம்ஸ் கேபின். இந்த அம்மணிதான், அமெரிக்க பெண்தான் முதலாக ஒரு கருப்பின நாயகனை கதையின் நாயகனாக வைத்து நாவல் புனைந்தவர். அவருடைய வாழ்க்கை முழுவதும் சமய பொழிவு, சமய சொற்பொழிவு, சமய சூழல் இவற்றால் அமைந்தது. தந்தை ஒரு மதபோதகர், சகோதரர் ஒரு பிரசித்தி பெற்ற மகபோதகர், கணவரும் ஒரு மதபோதகர். அவருடைய புத்தகத்திலும் கூட விவிலிய கருத்துக்களும் சமயம் சார்ந்த கருத்துக்களும் வெகுவாக உண்டு. ஆனால் அமெரிக்க உள்நாட்டு யுத்தம் என்று கருப்பின அடிமைகள் பொங்கி எழுந்த அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரரான இவர் அந்த வரலாற்றிற்கு காரணமான புத்தகத்தை எப்படி எழுதினார் என்கின்ற சூழல் மிக முக்கியமானது. அமெரிக்காவின் தென்பகுதியிலே அவர் செல்லும் பொழுது அங்கே இருந்த அடிமை பண்ணைகளை பார்க்கின்றார், மனம் வெதும்புகின்றார். இப்படிப்பட்ட சூழலிலே இவர்கள் வாழ்கிறார்களா என்று ஷெல்லி பண்ணை என்கின்ற ஒரு புனைவின் மூலம் அதனை ஒரு புத்தகமாக தருகின்றார். பயப்படுகிறார்கள் பப்ளிஷர்ஸ். பிஜியோட் என்கின்ற ஒரு பாஸ்டன் பதிப்பகம் உதவிக்கு வருகின்றது. எழுதியவர் ஒரு பெண், எழுதிய விஷயமோ ஓப்பானது கிடையாது, எப்படி இதை பிரசுரம் செய்வது என்று. ஆனால் இவர் சொல்லுகின்றார், நீங்கள் லாபத்தில் எதுவும் தர வேண்டியதில்லை, ஒரு பட்டாடை வாங்குவது அளவிற்கு எனக்கு அதிலே இருந்து பணம் வந்தால் போதும் என்கின்றார்.
விற்று தீர்க்கிறது அந்த புத்தகம். எழுத படிக்க தெரிந்த அத்தனை பேரும் அதனை படிக்கிறார்கள். மிகப்பெரிய கிளர்ச்சியை உருவாக்கி அடிமை முறை ஒழிப்புக்கு எதிராக அது செயல்படுகின்றது. பின்னாளில் ஆப்ரஹாம் லிங்கனுடைய மாளிகைக்கு இவர் செல்லும் பொழுது ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னாராம், மிகப்பெரிய உள்நாட்டு யுத்தத்தை துவக்கிய அந்த மிகப்பெரிய புத்தகத்தை எழுதிய சிறிய மாது என்று. ஹாரியட் பீச்சர் எழுதிய அந்த டாமன் குடில் என்கின்ற புத்தகம் எழுதப்பட்டிருக்காவிட்டால் ஆப்ரஹாம் லிங்கன் என்றென்றைக்கும் ஜனாதிபதியாகவே ஆயிருக்க முடியாது என்று வரலாறு சொல்லுகின்றது. இந்த உலகை உலுக்கிய புத்தகங்களில் இருந்து என்னை ஒழுக்கிய, ஒருவேளை உங்களிடம் சிறிது தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற புத்தகங்கள் குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இந்த புத்தகங்கள் எழுதிய கரங்கள் மீது எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. ஏனென்றால் சில கரங்களே நாம் எப்பொழுதும் மதிக்கக்கூடிய, மதிப்பளிக்கக்கூடிய கரங்களாக இருக்கின்றன, கரைபடியாத கரங்களாக இருக்கின்றன. அவற்றை நீங்கள் நல்லவை தீயவை என்று எடை போடாதீர்கள். மகத்தான புத்தகங்களை தந்த அந்த கரைபடியாத கரங்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் கூறி நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். வணக்கம். ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு எழுத்தாளர் மறைந்திருக்கிறார். இதை நாம எப்படி அடையாளம் காண்பது? நான் என்னுடைய தனிப்பட்ட அனுபவங்களை மட்டும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது உங்களுக்கு அது ரொம்ப எளிமையாக புரியும் என்று நான் நம்புகிறேன். இப்ப மனிதனுடைய இயல்பே என்னன்னா, இப்ப நான் ஒரு விஷயம், ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். எதை வைத்து சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்டாக்க, நான் அனுபவித்திருக்கிறேன், இந்த மாதிரி நடந்ததுன்னு என்னுடைய அனுபவத்தை நான் பதிவு செய்கின்ற பொழுது, ஓஹோ இப்படி ஒருவருக்கு நடந்திருக்கிறது என்கின்ற பொழுது ஒரு ஆத்தென்டிசிட்டி வருகிறது அதிலே. அந்த அடிப்படையிலே நான் எனக்கு நிகழ்ந்த அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வாழ்க்கையிலே நம்ம எதிர்பாராத விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். இந்த மாதிரி ஒரு மேடையிலே நான் அப்பொழுதுதான் கல்லூரியை முடித்துவிட்டு தொழிலிலே ஒரு ஜூனியராக ஒரு அலுவலகத்திலே பணியாற்றி கொண்டிருந்த சமயம் அது. கல்கியினுடைய ஒரு விழாவிலே என்னை பேச அழைத்தார்கள். இந்த விழாவுக்கு நான் போயிருந்த பொழுது ஒரு மேடையிலே பேசுகிறேன். பேசி முடித்து ஒரு 4 நாள் கழித்து எனக்கு ஒரு பத்திரிகையிலிருந்து அழைப்பு வந்தது. சரி, நான் அந்த பத்திரிகைக்கு போனேன். போன உடனே கேட்டார்கள், எங்களுடைய பத்திரிகையை நீங்கள் வாசிப்பீர்களா என்று கேட்டார். நான் சொன்னேன், எப்பொழுதாவது ஒரு தடவை வாசிப்பேன், தொடர்ந்து வாசிப்பதில்லை அப்படின்னு. இப்போ எங்க பத்திரிகையில கொஞ்சம் வித்தியாசமா ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம். பெண் எழுத்தாளர் யாரையாவது எழுத வைக்கணும்னு நினைக்கிறோம். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். நல்ல விஷயம், ஒரு பெண் எழுத்தாளர் எழுதினால் நல்லது தானே, யார் எழுதினால் சரியாக இருக்கும். நான் சற்று நேரம் யோசித்து விட்டு நான் சொல்லக்கூடிய அந்த காலகட்டமான 89, 90களில் அதற்கு சற்று முன்னால் பார்த்தால் ஜூனியர் விகடனிலே சின்ன நூல் கண்டா நம்மை சிறைப்படுத்துவது என்ற ஒரு கட்டுரை தொடரை சிவசங்கரி அம்மா எழுதி கொண்டிருந்தார்கள். நான் சொன்னேன், சிவசங்கரியை போன்ற ஒருவர் எழுதினால் உங்கள் பத்திரிகைக்கு ரொம்ப நல்லா இருக்கும், வேற யாராவது ஒரு புதிய பெயர் சொல்லுங்கள். அப்பொழுது என்னுடைய தோழி சுபா அவர்கள் சப் எடிட்டராக ஆனந்த விகடனிலே பணியாற்றி கொண்டிருந்தார். நான் சொன்னேன், சுபா அவர்கள் என்னுடைய தோழி ரொம்ப அருமையாக எழுதுவார்கள், ஆனால் வேற ஒரு பத்திரிகையில பணியாற்றக்கூடிய அவர் உங்கள் பத்திரிகையில் எழுதுவது சாத்தியமா என்று எனக்கு தெரியவில்லை, வேணுமென்றால் அவரை கேட்டு பார்க்கலாம். அப்ப அந்த நண்பர் என்னிடம் சொன்னார், அந்த பத்திரிகையில பணியாற்றக்கூடியவர், ஏன் நீங்க எழுதுங்களே அப்படின்னு. நான் சொன்னேன், விளையாடாதீங்க சார், நான் காம்போசிஷனே எழுதாம காம்போசிஷன் பீரியட்ல எப்பயும் என்னை வெளியே நிக்க வச்சிருவாங்க, என்னாலலாம் எழுத முடியாது. சரி பரவாயில்ல, உங்களால எழுத முடியாட்டி பரவாயில்ல, நீங்க எடிட்டர் ஒரு தடவை சந்தித்து நேரா இதை சொல்லிட்டு போயிடுங்க. நான் 2 நாள் கழித்து என்னை அழைத்தார்கள், எடிட்டர் இருக்கார், நீங்க வாங்க. ரொம்ப மதிக்கக்கூடிய, நம்ம எல்லோரும் மதிக்கக்கூடிய ஒருவர் என்பதனால நேரா போய் அவர் எதிர உட்கார்ந்த. என்ன பேசுறீங்களா கேட்டார். பேசுனேன் சார். என்ன எழுதுறீங்களான்னார். ஐயோ எனக்கு எழுத வராது சார், என்னை விட்டுருங்க. இல்ல நல்லா பேசக்கூடியவர்களால நல்லா எழுத முடியும் நான் நினைக்கிறேன் சார். நான் நினைக்கல, என்னை விட்டுருங்க அப்படின்னு. அவர் சொன்னார், ஒரே ஒரு கட்டுரை எழுதுங்க, எப்படிதான் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் எனக்கு வராது சார், என்னை விட்டுருங்க. இல்ல நான் சொல்றேன், அதுக்காக ஒரு கட்டுரை எழுதுங்களேன். ஒரு கட்டுரை எழுதக்கூடாதா அப்படின்னாரு. சரி இவ்வளவு வலிந்து சொல்லுகிறாருன்னு சொல்லிட்டு நான் ஒரு கட்டுரை எழுத ஆரம்பிச்சேன். வேற வழி இல்லை. ஒரு 10-12 பக்கங்கள் ஒரு கட்டுரை எழுதி ஆளை விட்டா போதுன்றதுக்காக அந்த பத்திரிகை அலுவலகத்தில் கொண்டு போய் அந்த கட்டுரையை கொடுத்து விட்டேன். ஒரு 30 நாட்கள் பேச்சுவார்த்தையே இல்லை. 30ஆவது நாள் மறுபடியும் ஒரு தொலைபேசி வந்தது. சார் உங்களை பார்க்கணுன்ற எடிட்டர் கொஞ்சம் வாங்க.
நான் மறுபடியும் அந்த அலுவலகத்திற்கு சென்றேன். நான் எழுதிய கட்டுரையை என்னிடம் காட்டி கொடுத்தார். அப்படியே நிறைய யோசிக்கிறீங்க, குப்பை மாதிரி எல்லாத்தையும் ஒரு இடத்துல போட்டு வச்சிருக்கீங்க பாருங்க அப்படின்னாரு. ஒவ்வொரு வரியிலையும் பாத்தீங்கன்னா சிகப்பு கோடு ஒண்ணு இருந்தது. சொன்னேன், சார் எனக்கு எழுத வராது, என்னை விட்டுருங்க. இப்ப அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுட்டாக்க அது தப்பா போயிடுச்சுன்னா அதை சரியா பண்ற வரைக்கும் நம்ம அதை பண்ணிட்டு அப்புறம் விட்டுட்டா பரவாயில்ல, ஆனா தப்பா இருக்க ஒரு விஷயத்த பாதியில விடக்கூடாது, இந்த கட்டுரையை மட்டும் சரியா எழுதி கொடுத்துருங்க. என்னடா பெரிய தலைவலியா போச்சு, ஸ்கூல்ல கூட வாத்தியார்ட்ட நம்ம தப்பிச்சிட்டோம், இங்க தப்பிக்கவே முடியாத பெரிய பிரச்சனையா இருக்கேன். அப்பொழுது எழுத்தாளர் திரு பாலகுமாரன் அவர்கள், நான் அதிகமாக அவரோடு உரையாடி கொண்டிருப்பேன். அப்ப சொன்னேன், பாலா சார் இந்த மாதிரி ஒரு பத்திரிகையில என்னை கூப்பிட்டாங்க, கட்டுரை எழுத சொன்னாங்க. அவருக்கு எப்பொழுதுமே நான் பேசுவதில்லை உடன்பாடு இல்லை. நான் சொல்லுவேன்ல, பேசாத காத்துல போயிடும் எழுதுன்னு. சார் நீங்க சொல்லுவீங்க, எனக்கு எழுத வராது. பெரிய பிரச்சனை இப்ப என்னன்னா, ஒரு கட்டுரை எழுதிட்டேன், அதை எல்லா வரியவும் அண்டர்லைன் பண்ணிட்டாங்க, அதை சரியா பண்ணி கொடுன்றாங்க. அந்த வார்த்தை எனக்கு பிடித்திருக்கிறது, தப்பான ஒரு விஷயத்தை பாதியில விட்டுட்டு போயிடக்கூடாது, அதை சரி பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயம் மட்டும் எனக்கு உடன்பாடா இருக்கு. ஆனால இந்த கட்டுரையை மட்டும் நான் சரி பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என்ன செய்யலாம்? அந்த கட்டுரையை காட்டு அப்படின்னாரு. கட்டுரையை படிச்சாரு. படிச்சு முடிச்சுட்டு பாலா சொன்னார், நான் எழுதிய இனிது இனிது காதல் இனிது புத்தகத்தை நீ படித்திருக்கியான்னு கேட்டார். நான் சொன்ன படிச்சிருக்கேன், ஆனா இப்ப எனக்கு ஞாபகம் இல்ல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருக்கேன், நீ அதை ஒரு தடவை படி, அப்புறமா நம்ம பேசுவோம் அப்படின்னாரு. நான் வேலை மெனக்கட்டு அந்த புஸ்தகத்தை எடுத்து அடுத்த ஒரு 3 நாட்களுக்கு அந்த புத்தகத்தை திரும்ப திரும்ப வாசித்து பார்த்தேன். ஒரு முறை 2 முறை 3 முறை வாசித்து பார்த்தேன். அதை வாசித்த பின்னால எனக்கு நான் என்ன எழுத நினைத்தேன், ஆனால் நான் அதை எப்படி எழுதி இருக்க வேண்டும் என்று எனக்கு புரிந்துவிட்டது. நான் உடனே ஒரு தாளை எடுத்தேன். நான் எழுதிய முதல் கட்டுரை எதை பத்தி அப்படின்னா, பிச்சை எடுப்பவர்களை பற்றி எழுத வேண்டும் அப்படின்னு நான் தொடங்கி என்னென்னவோ எழுதி அதை முடிச்சு எங்கெங்கயோ எடுத்துட்டு போயிட்டாத. அதாவது எடிட் பண்ணாத ஒரு திரைப்படத்தை வந்து ரஷ் போட்டு காமிச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது அந்த கட்டுரை. இப்ப நான் எழுதின விசாரிக்கப்பட வேண்டியவை வேர்களே அப்படின்னு தலைப்பு வைத்து ஒரு கட்டுரை எழுதினேன். அந்த கட்டுரையில நான் சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரு பெண் போய்கொண்டிருப்பாள், வாகனத்திலே போய்கொண்டிருப்பாள், ஒரு சிக்னல் சந்திப்பு வரும், சந்திப்பிலே ஒரு பெண்மணி ஒரு கையில குழந்தையை வைத்துக் கொண்டு பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பாள். அந்த பெண்ணை பார்த்த உடனே பரிதாபமா இருக்கும், அவளுக்கு ஏதோ ஒரு காசை போட்டுட்டு அந்த வாகனத்திலே பயணம் செய்யக்கூடிய அந்த பெண் போய்விடுவாள். ஒரு சில மாதங்கள் கழித்து நீதிமன்றத்திற்கு அந்த பெண் போகின்ற பொழுது இந்த சிக்னல்ல சந்தித்த பெண் குற்றவாளியாக நீதிமன்றத்திலே நின்று கொண்டிருப்பாள். இந்த பெண்ணுக்கு அவளை பார்த்த உடனே இவளை எங்கேயோ நம்ம பார்த்திருக்கோமே அப்படின்னு ஒரு பிளாஷ் தோணும். அடடா, நம்ம சிக்னல்ல பார்த்த பெண்ணு தானே இவ எதுக்கு இந்த கோர்ட்ல நிக்கிறா, இது வந்து போதைப் பொருட்கள் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு குற்றத்தை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றமாச்சே, இவ எங்க இங்க வந்தா அப்படின்னும் பொழுது அன்னைக்கு அந்த பெண்ணுக்கு தீர்ப்பு. அப்ப நீதிபதி கேட்பார் அவளை, உனக்கு நான் தண்டனை கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிட்டேன், தீர்ப்பை பத்தி நீ ஏதாவது சொல்ல விரும்புறியான்னு கேட்பார். அப்ப அந்த பெண்மணி சொல்லுவா, எல்லா வசதியும் இருக்க வாங்கி துண்ணவனை விட்டுட்டாங்க, எப்படியாவது வாழ்ந்துடலான்ற எங்களை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இதுதான் அவள் சொன்ன வசனம். இப்ப அந்த கட்டுரை அங்கே ஆரம்பிக்கிறது. வாழ்க்கையில் எல்லா வாய்ப்புகளும் கொடுக்கப்பட்ட பொழுது எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று தூக்கி போட்டுவிட்டு போதைக்கு ஆட்படக்கூடியவர்களுக்கு மறுவாழ்வை கொடுக்கிறோம். ஆனால் ஏதாவது ஒரு தொழில் செய்து வாழ்ந்து விட மாட்டோமா, என் குழந்தையை காப்பாற்றி விட மாட்டோமா என்று நினைக்கக்கூடிய பெண்மணிகளுக்கும் பெரியவர்களுக்கும் நாம் மறுவாழ்க்கையை தருவதில்லையே. நாம் விசாரிக்க வேண்டியது எதை? இந்த பெண்ணை இன்னைக்கு தண்டனை கொடுத்து நீதிமன்றத்திற்கு இருந்து சிறைச்சாலைக்கு அனுப்புவோம். அவ உட்கார்ந்து அங்க என்ன யோசிப்பா? நான் திருந்தி வாழ வேண்டும் என்ன யோசிப்பா? அடுத்த தடவை நான் மாட்டிக்காம எப்படி விக்கிறதுன்னு யோசிப்பா. உள்ள அத்தனை பேரோடையும் பேசுவா அதை பத்தி. இவள் இல்லை என்றால் இன்றைக்கு நாளைக்கு வேறு ஒருவரை வைத்து இதே பொருட்களை விற்பார்கள். விசாரிக்கப்பட வேண்டியது இந்த கிளைகளை அல்ல, விற்க சொல்லக்கூடிய வேர்களைன்னு என்ற அந்த கட்டுரையை முடித்தேன். அந்த முதல் கட்டுரையை எடுத்துட்டு போய் பாலா சார்ட்ட காமிச்ச உடனே, சரி இதை கொண்டு போய் கூட என்ன சொல்றாங்க பார்க்கலாம். அந்த கட்டுரையை கொடுத்த உடனே அதுல எந்த திருத்தமும் பண்ணாம அந்த முதல் கட்டுரையை பிரசுரித்த பத்திரிகை துக்ளக். அப்பா காம்போசிஷன் எழுதி முடிச்சாச்சுன்னு நினைச்ச உடனே, சார் அப்போ ஓகே சார் என்னை விட்டுருங்கன்னு. எப்பவுமே உன்னை சரியா ஆரம்பிச்சுட்டு அது சரியா போற வரைக்கும் விடக்கூடாது, கண்டினியூ பண்ணுன்னு. சார் விளையாடாதீங்க சார், சும்மா எழுதுங்க, எவ்வளவு தூரம் வருதோ எழுதுங்க அப்படின்னாரு. இப்ப என்ன ஆயிப்போச்சு,
எனக்குள்ளே ஒரு எழுத்தாளர் இருந்தார் என்பது எனக்கு தெரியவில்லை, ஆனால் யாரோ ஒருவருக்கு தெரிந்தது. அதை அடையாளம் போட்டு காட்டிய பொழுது நான் எழுத தொடங்கினேன். எத்தனை வாரம் எழுதினேன்னா 72 வாரங்கள் நான் எழுதினேன் துக்ளக்ல. அதனுடைய தொகுப்பை தான் இப்ப ரௌத்ரம் பழக என்று அலையன்ஸ் நிறுவனத்தார் பத்திரிகையிலே ஒரு 45 கட்டுரைகளை அதில் தேர்ந்தெடுத்து புத்தகமாக போட்டிருக்கிறார்கள். நான் எழுதுற பொழுது என்ன பயிற்சி வந்தது அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் அந்த சப் எடிட்டர் வந்து அதை திருத்துவார். திருத்துற போது நான் போய் அது பிரிண்ட்ல ஏறதுக்கு முன்னாடியே என்னென்ன திருத்திருக்காங்கன்னு பார்ப்பேன். அந்த என்ன திருத்திருக்காங்கன்னு பார்க்கும் பொழுது எங்கெல்லாம் நாம வந்து எழுத்திலே தடுமாறுகிறோம், எங்கெல்லாம் நாம சரின்னு நினைக்கிறோம், ஆனா எங்கெல்லாம் அது சரியா இல்லை, ஒன்றை நாம நினைப்பதற்கும் ஒன்றை நாம் பத்திரிகையிலே எழுதுவதற்கும் இடையிலே எவ்வளவு பெரிய இடைவெளி இருக்கு, அதை எப்படி சரி பண்ணிக்கலான்ற பயிற்சி அப்பொழுது கிடைத்தது. ஆனா இந்த 72 கட்டுரைகளை எழுதிய போது நான் என்ன நடந்ததுனாக்க, யார் யாரெல்லாம் வாழ்க்கையிலே சந்திக்கிறோமோ, என்னென்ன சம்பவங்களை நாம சந்திக்கிறோமோ அதை எல்லாத்தையுமே வந்து அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கட்டுரைகளாக மாற்றக்கூடிய பயிற்சி கிடைத்தது. அந்த பயிற்சியினுடைய மலர்ச்சி எதுவாக இருந்தது என்றால், என் சகோதரி தமிழ்ச்சி அவர்கள் குறிப்பிட்டார்களே, அந்த கல்மண்டபம் என்ற என்னுடைய முதல் நாவல், இலக்கிய சிந்தனை பரிசு பெற்ற நாவலை எழுதுவதற்கு அது காரணியாக இருந்தது. நான் ஒன்றும் பிறவி எழுத்தாளர் இல்லைங்க. நம்மள சில பேருக்கு வந்து அது வரம் வாங்கி கொண்டு வருவார்கள். நல்ல பாடகர்கள், அப்படியே ஒரு 3 வயசுலயே குழந்தைக்கு எல்லா ராகமும் தெரியுது, 6 வயசுலயே குழந்தை பாடுது அப்படின்னு சில குழந்தைகள் இருப்பார்கள். ஆனா சில பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதை எழுதுவாங்க, அதை அடைவாங்க. சராசரியாக இருக்கக்கூடியவர்கள் எங்கே சாதனையாளர்களாக மாறுகிறார்கள் என்றால், இயற்கையாகவே வரம் வாங்கி கொண்டு வந்தவர்களுக்கு அலட்சியம் இருக்கிறது, ஆனால் அந்த மாதிரி வரம் இல்லாதவர்களுக்கு ஆழ்ந்த உழைப்பு இருக்கிறது. உழைப்பு வரத்தை ஜெயிக்கும். நிறைய ஷேக்ஸ்பியரை பத்தி இங்கே சொன்னார்கள். ஷேக்ஸ்பியரை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஹென்றி த ஃபோர், ஹென்றி த த்ரீயை பற்றி குறிப்பிட்டார்கள். அந்த ஹென்றி த ஃபோர் தந்தையார் உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் ஹென்றி த ஃபைவ் எப்படி இருந்தான் என்று ஷேக்ஸ்பியர் எழுதுவார். எல்லா கிளப்புக்கும் போவான், அவன் ஃப்ரெண்ட்ஸோட சுத்திக்கிட்டே இருப்பான், குதிரையிலே பிரயாணித்துக் கொண்டே இருப்பான். அந்த அரச பரம்பரையிலே பிறந்திருக்கக்கூடிய ஒரு இளவரசனுக்குரிய எந்த ஒரு கேரக்டரும் அவன்கிட்ட இருக்காது. ஆனால் ஹென்றி த ஃபோர் இறந்து விட்டான் என்று தெரிந்த மறுநிமிடம் அவன் எப்படி மாறினான் என்பதை ஷேக்ஸ்பியர் எழுதுவார். The courses of his youth promised it not. The breath no sooner left his father's body that the world has modified in him seemed to die too. Yeah, at that very moment consideration like an angel came and whipped the offending Adam out of him, leaving his body as a paradise to envelop and contain celestial spirits. Never was such a sudden scholar made, never came reformation in a flood, with such a heady currents and scoring falls, nor hydra-headed willfulness, so soon did lose its seat and all at once as in this king என்று எழுதுவார். ஹென்றி த ஃபைவ் என்ன பிறவியிலேயே வந்து ராஜ குணாதிசயங்களோட இருந்தான், சாதாரண நண்பர்களோடு தான் சுத்தி கொண்டிருந்தான். ஆனால் இந்த தந்தை இறந்தான் என்ற மறுநிமிடம் அவன் மனதுக்குள்ள அவன் செய்து கொண்ட அந்த ஒரு சங்கல்பம் இருக்கிறது, அது அவனை மன்னனாக, மிகச்சிறந்த மன்னனாக மாற்றி காட்டியது. அப்ப சாதாரணமாகத்தான் நாம் போய்கொண்டு இருக்கிறோம். பல எழுத்தாளர்களுடைய படைப்பை பற்றி நாம் படிக்கிறோம், அவர்களுடைய அனுபவங்களை நாம் பகிர்ந்து கொள்கிறோம். அதுக்கு அப்புறமா அந்த எழுத்தாளர் என்ன பிறவியிலேயேவா எழுத்தாளராக இருந்திருப்பார்? ஏதோ ஒன்று அவரை எழுத தூண்டி இருக்கிறது அல்லவா? அந்த மாதிரி நம்ம எழுத தூண்டக்கூடிய அந்த ஏதோ ஒன்று எது என்பதைத்தான் நாம் அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும். மற்ற புத்தகங்களை நாம் வாசிப்பதிலே எவ்வளவு நாம் ஆர்வம் காட்டுகிறோமோ, நமக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மை நாம் ஆழ்ந்து வாசித்தால் எது ஒன்று நமக்கு உந்து சக்தியாக இருக்கிறது என்பதை அடையாளம் காண முடியும். அது நம்மை எழுத்துக்கு தூண்டிவிடும். ஒரு நல்ல எழுத்துக்கு என்ன தேவையாக இருக்கிறது, எந்த எழுத்து வெற்றி பெறுகிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நமக்கு என்ன எழுத்து பிடிக்கிறது, எந்த புத்தகம், ஒரு நூல் நமக்கு பிடிக்கிறது, எதனால நமக்கு ஒரு நூல் பிடிக்கிறது நம்ம யோசிச்சு பார்ப்போம். யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை ஒரு நூல் சொன்னா நமக்கு அந்த நூல் பிடிக்கிறது. இல்ல யாருமே சொல்ல முடியாத விதத்திலே ஒரு நூல் எழுதப்பட்டிருந்தால் அந்த விஷயம் பிடிக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ஆனா ரொம்ப வித்தியாசமா அவர் சொல்லி இருக்காருங்க, அதனால எனக்கு அந்த நூல் பிடித்ததுன்னு சொல்றோம். இல்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் ஏன் இவ்வளவு நாளா யோசிக்கல அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை நாம் வாசிக்கிறோம், நேசித்து வாசிக்கிறோம். இப்ப என்ன ரெண்டு கூறு இருக்கிறது என்றால், ஒன்னு சொல்லப்படக்கூடிய விஷயம் வித்தியாசமாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் சொல்லப்படக்கூடிய விஷயம் முறை வித்தியாசமாக இருக்க வேண்டும்.
இந்த ரெண்டுல எதை வேணாலும் நம்மளுடைய அடிப்படை தளமா வைத்துக்கலாம். சோ எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயத்தை வித்தியாசமா சொல்வதனாலையும் நாம் வெற்றி பெறலாம். யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்தை எல்லோருக்கும் தெரிந்த விதத்தில் சொல்லுவதனாலும் நாம வெற்றி பெறலாம். இந்த ரெண்டு தானே அடிப்படை. அப்ப இதுக்கு என்ன தேவை அப்படின்னாக்க, ரொம்ப பெரிய நீங்க ஒரு 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 எழுத்து, ஒரு வரி, ஒரு வாக்கியம், ஒரு கட்டுரை, ஒரு ஜோக்கு, எதை எழுதினாலுமே சரி, இதுக்கு எது அடிப்படையா இருக்கு? ஏதோ ஒரு இடத்துல நாம பார்த்த ஒரு விஷயம் அடிப்படையாக இருக்கும். நிச்சயமா அந்த அனுபவம் இல்லாமல் ஒரு எழுத்து வந்தது கற்பனை இல்லைனாக்க கற்பனைன்ற ஒரு விஷயமே கிடையாது. நீங்க இன்னைக்கு வர்ற ஒரு சாதாரண பாட்டுல சொல்றான், தோசைக்கல்லு மேல ஒரு வெள்ளை ஆம்லெட் போலன்றான். அப்ப அவன் எங்கேயும் ஒரு தோசைக்கல்ல பார்த்திருக்கான், ஆம்லெட்டை பார்த்திருக்கான். அது இருக்கு. அதை கொண்டு போய் ஏதோ உன்னோட ஒப்பிட்டு பார்க்கிறான். சோ எந்த எழுத்தாக இருந்தாலும் ஒரு விஷயம் இருக்கு. அதை நாம எப்படி அனுமானித்துக் கொள்ளுகிறோம், how we perceive the thing, that is very important. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப நமக்கு அடிப்படையா என்ன தேவையா இருக்குன்னா, எல்லாத்தையும் படிக்கிறதை விட நான் ரொம்ப நினைக்கிற விஷயம் வாழ்க்கையில, ஒரு வெற்றிகரமான மனிதன் எங்கே நிற்கிறான் என்றால், நீ மத்த எதை படிக்கிறத விடையும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களை நீ படிப்பதன் மூலமாகவும், உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் நீ ஆழமாக படிப்பதன் மூலமாகவும் நீ பெருசா வளர் இல்லையா? ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் நாம சாதாரண மனிதர்களிடம் கத்துக்கொள்ள முடியும். எங்க வீட்டுல ஒரு பணிப்பெண் இருந்தார்கள், வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு சகோதரி. அந்த சகோதரி பாவம் கொஞ்சம் சேர்க்கை சரியில்லாததுனால குடிபோதைக்கு அவள் ஆட்பட்டு விட்டார். நான் ரொம்ப ரொம்ப அன்பு செலுத்தி அவளை திருத்த வேண்டும் என்று, நல்வழிப்படுத்த வேண்டும் என்று நினைத்து ரொம்ப தோற்று போன ஒரு இடம் அது. ஏன்னா நான் அவளோட செலவழிக்கக்கூடிய நேரம் ரொம்ப சொற்பமான மணி நேரங்கள், அவள் தன்னுடைய நட்பு வட்டாரத்தோடு செலவழிக்கக்கூடிய நேரம் ரொம்ப அதிக நேரமா இருந்தது. அதனால எல்லா நேரத்திலும் என்னால் அவளை பாதுகாத்து அதிலிருந்து விடுபட வைக்க முடியவில்லை. ஆனா அவ ரொம்ப ஒரு அற்புதமான சகோதரி, ரொம்ப ரசனையான ஒரு கவிதையான ஒரு பெண். அவ வீட்டு வேலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தொலைக்காட்சியில திரைப்பட பாடல்களை போட்டா அந்த தொடப்பத்தை கையில வச்சுக்கிட்டு, ரொம்ப மனிதர்களை படிக்கணுங்க, நம்ம மனிதனை விட ஒரு பெரிய விஷயமே இல்லை படிக்க. அந்த தொடப்பத்தை கையில வச்சுட்டு என்னை திரும்பி வந்து, அக்கா சூப்பரா இருக்குல்ல அப்படிம்பாங்க. இது அந்த பாட்டு சூப்பரா இருக்குல்லக்கா, ஏய் வேலையை பாரு, அப்படியே அதை ரசிச்சு பார்ப்பாங்க. அந்த பெண்ணோட நான் ரொம்ப கோவப்பட்டு, நீ எவ்வளவு சொன்னாலும் கேட்கல, ரொம்ப குடிபோதை தாங்க முடியாமல் வீட்டுக்கு வந்தால் அந்த நேரத்துல நான் இனிமே உன்னை நான் வீட்டு வேலைக்கு வச்சுக்க மாட்டேன், நீ குடிச்சிட்டு வேலைக்கு வர, நான் அவ்வளவு வேலையை விட்டு நிறுத்தி விட்டேன். எனக்கு அவள் மீது இருந்த அதீதமான அன்புனால ஒரு கோவம், நம்ம ரொம்ப அன்பு படக்கூடிய ஒரு இடத்துல ஒரு சின்ன கோவம் நமக்கு இருக்கும். அதனால கோவப்பட்டு நான் அந்த பெண்மணியோட பேசுவதை நிறுத்தினேன். நான் வீட்டில இருந்து 2 பில்டிங் தள்ளி என்னுடைய அலுவலகம், அந்த அலுவலகத்திற்கு போயிட்டு திருப்பி வரும் பொழுது அவ நிதானமா இருக்கச்செல்லாம் பின்னாடியே வந்து, அக்கா பேசுக்கா, என்கிட்ட எம்மள கோவமா இருக்கியா, இன்னைக்கு நான் குடிக்கலக்கா அப்படிலாம் என் கூட பேசிக்கிட்டே வருவா. நான் அப்பவும் நான் அந்த பெண்மணியிடம் பேசுவல்லை. ஒரு நாள் என் வீட்டு கீழே நின்றுட்டு நான் போகும்போது, நான் அந்த பக்கம் அவளை பார்த்தா கூட என்னுடைய அன்புனால அவட்ட பேசிடுவேன். நம்ம கோவத்தை விடக்கூடாது, நம்ம இலகிட்டோம் தெரிஞ்சா அவ அந்த குடிப்பழக்கத்துல இருந்து விலக மாட்டான்றதுக்காக நான் என்னுடைய கோவத்தை மெயின்டைன் பண்ணிட்டே போறேன். நான் அவளை தாண்டி போகும்போது அவ அழகா சொன்னா பாருங்க ஒரு வார்த்தை, இந்த பார்த்த ஞாபகம் இல்லையோ, அந்த பாட்டை அவ பாடுறா என்னை பார்த்து. என்னங்க பெரிய எழுத்து! அந்த பெண்மணி என் மனசுல உன் மனசுல என்னை பத்தி ஒரு இடம் இல்லையா, நான் வீட்டுல இவ்வளவு நாளா வேலை செஞ்சேன், அதெல்லாம் உனக்கு ஒரு தடவை கூட ஞாபகம் வரலையா, நான் குடிச்சதுதான் உனக்கு பெருசா தெரியுதான்னு அந்த இடத்துல நின்னு கேட்டால, அவ கேட்ட அந்த ஒரு கேள்வி, அந்த மனிதத்தினுடைய ஒரு அலறலை எந்த புத்தகம் எனக்கு சொல்லி தரும்? நான் இன்னொரு அனுபவம் சொல்றேன் உங்களுக்கு. ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான் நான் என்னுடைய எழுத்துல பெருசா நான் நினைக்கிற விஷயம். மார்க்கெட்ல காய்கறி வாங்க போறோம், ஒரு மாங்காய் விற்கிற பெண்ணு. நான் பொதுவாக அந்த பெண்கிட்ட தான் போய் மாங்காய் வாங்குவேன். எல்லா வருஷமும் மாங்காய் சீசன் வந்தா அந்த குறிப்பிட்ட ஒரு கடையில், எல்லாருக்குமே அப்படி ஒரு பழக்கம் இருக்கும், நமக்கு பரிச்சயமான ஒரு கடையில போய் வாங்குவோம். அப்ப நான் அந்த குறிப்பிட்ட கடையில மாங்காய் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காலை பொழுதுல போகிறேன். அந்த கடை மூடி இருக்கிறது, பக்கத்து கடை திறந்து இருந்தது. இந்த பக்கத்து கடை திறந்த உடனே அந்த கடையில இருந்தவர், அம்மா மாங்காய் ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு வாங்க அப்படின்னாரு. மனுஷ இயல்பு தானே, நேரம் என்ன பண்ண அந்த கடையில போய் நின்றுட்டேன், பார்த்துட்டேன், மாங்காய் பொருள் நல்லா இருக்கு, விலை பேசிட்டேன், எடுத்து வச்சுட்டேன். நான் அப்புறமா ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து வாங்கிக்கிறேன் சார், நான் வேற வேலையா வந்தேன், மாங்காய் நல்லா இருக்குன்னு சூஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு போயிட்டேன். இப்ப நான் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அந்த கடைக்கு போறேன்.
நான் எப்பொழுதும் வாங்கக்கூடிய அந்த கடை இப்பொழுது திறந்திருந்தது. இப்ப எனக்கு என்ன பிரச்சனைனா, இவளை தாண்டி எப்படி போறது? நம்ம வேற வழி இல்லை. ஏன்னா அங்க எடுத்தும் வச்சுட்டோம், சொன்ன வாக்குன்றது ஒரு விஷயம் இல்லையா? அதனால நேரம் அந்த கடைக்கு போய் நான் அன்னைக்கு பார்த்து மார்க்கெட்டுக்கு, வழக்கத்துக்கு பொதுவா மார்க்கெட்டுக்கு போனா நான் நடந்து போவேன், இல்லை என் ஸ்கூட்டர்ல போவேன். அன்னைக்கு நான் வேற எங்கேயோ வேலைக்கு போயிட்டு என்னோட கார்ல போயிட்டேன். ஆனாலும் இந்த கடையை பார்த்து திறந்திருக்கேன்ற ஒரு பயம் என் மனசுல இருக்கு. கொஞ்சம் சத்தியத்துக்கு கட்டுப்படும் போது நமக்கு அந்த பயங்கள் இருக்கத்தானே செய்கிறது. அப்ப இந்த கடையை தாண்டி அந்த பக்கத்து கடையில போய் பொருளை வாங்கிட்டேன். நான் கடையில பொருள் வாங்குறேன்றதை அந்த பெண்மணி பார்த்துட்டாங்க. இப்பெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் ஆயிட்டாங்க சார். காய்கறி விற்கிறவங்க எல்லாருக்கும் செல்போன் இருக்குது, நம்பர் வச்சிருக்காங்க, நல்ல பொருள் வந்தா கூப்பிட்டு சொல்றாங்க. இப்ப நான் வண்டியில ஏறின உடனே அந்த பெண்மணியினுடைய எண் அடிக்கிறது, அலறுகிறது. இப்ப நமக்கு எப்படி இருக்கும்? பொருளை திருடின அளவுக்கு பயமா இருக்கு நமக்கு. ஐயோ, இவ கொலகாரி கூப்பிடுறாள, நம்ம எப்படி எடுக்கிறது இந்த போனை? ஒரு கால் பார்த்தேன், 2 கால் பார்த்தேன், சரி விட்டுறலாம். நமக்கு எடுத்து பேசுறதுக்கு முகம் இல்ல, நம்ம முகம் செத்து தானே போச்சு அந்த இடத்துல. அந்த 2 தடவையை விட்டுட்டேன். 3ஆவது தடவை போன் வரும்போது, இல்ல இதை சந்திச்சிடுறது பெட்டர். ஒரு பிரச்சனையை எவ்வளவு நேரம் தான் தள்ளி போட முடியும், அதை சந்திச்சு முடிச்சுட்டா நல்லது அப்படின்னு போனை எடுத்துட்டு, நான் ரொம்ப படிச்சவளாம், புத்திசாலியா. ஹலோ, யார் பேசுறீங்க? அதான் தெரியுது, அவ நம்பர் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், என் நம்பர் அவட்ட இருக்கு. ஹலோ, யார் பேசுறீங்க? அந்த பெண்மணி சொன்னா பாருங்க, தான்க்கா, நான் தான்க்கா கலை பேசுறேன்க்கா. சொல்லுங்க கலை, மரியாதையா பேசுறேன். நான் என்னக்கா சொல்றதுக்கு இருக்கு? என்னை பார்த்துட்டு நீ பார்க்காமலே போயிட்டல்லக்கா. இப்ப நான் என்னுடைய அறிவு சொல்லுது. இல்ல கலை, கார்த்தால நான் வந்தேன், உன் கடை மூடி இருந்துச்சு, அதனாலதான். அக்கா, நீ பக்கத்து கடையில் வாங்கினதை பத்தி நான் பேசுறேன்னு நினைச்சு நிக்கிறியா? நீ குடுக்கிற வாங்குற பொருள்ல எனக்கு வர லாபம் 50 ரூபா 100 ரூபாக்கா, அது எனக்கு முக்கியம் இல்ல. என்னடா இது, 8 மணிக்கு டெய்லி கடை திறப்பால கலை, இன்னைக்கு திறக்கலையா, அவளுக்கு உடம்பிடும்பு நல்லா இல்லையான்னு எனக்கு போன் போட்டு கேட்கணும்னு உனக்கு தோணலக்கா, விடுக்கா. எந்த புத்தகங்க சொல்லி தரும்? நான் ஒரு மனசை மெதிச்சிட்டேன், நம்மையும் அறியாம நாம நம்ம ஒரு மனசை சாதாரண வியாபாரம் தானே நாம நினைக்கிறோம். ஆனா அந்த வியாபாரத்துக்குள்ள இவ்வளவு மனிதம் கலந்து இருக்கிறது என்பதை ஒரு சராசரி மாங்காய் விற்கக்கூடிய பெண் எனக்கு சொல்லி தந்தால, இது எந்த புத்தகம் எனக்கு சொல்லி தரும்? அப்ப எழுதியவர்கள் எல்லாம் எப்படி எழுதியிருக்கிறார்கள்? நாம் ஏன் புத்தகங்களை படிக்கிறோம் என்றால், அவரவர்கள் பட்ட அடி, அவரவர்கள் பட்ட அனுபவங்கள், அவரவர்கள் அனுபவித்த மகிழ்ச்சி, அவரவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள், இவற்றை எழுத்தாளர்கள் பதிவு செய்து வைக்கிறார்கள். அந்த அனுபவங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது நம்முடைய அனுபவங்களை நாம் எப்படி பதிவு செய்வது என்பதான ஒரு அறிவு விழிப்பு நமக்கு ஏற்படுகிறது என்பதனால் நாம் புத்தகத்தை படிக்க வேண்டும். அப்ப நீங்க நல்லா ஆழ்ந்து யோசித்து பாருங்கள். உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும், ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா? அப்போ நாம இது ஒரு விஷயம் நடந்தது அப்படின்றத நாம அந்த விஷயத்தை கடந்து போகாமல், அந்த விஷயத்தை அப்படியே கடந்து தாண்டி போயிடாம, அந்த விஷயத்தை நமக்கு உள்ளே வைத்து ஊற வைத்து அதை யோசிக்கின்ற பொழுது இந்த விஷயமே ஒரு களமாக மாறி அதுவே எழுத்துக்கு உரிய ஒரு தொடக்கமாக மாறுகிறது. இப்போ ஒருவர் எழுத்தாளராக வேண்டும் என்றால் என்ன? உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு அனுபவம் இருக்கு. அனுபவம் இல்லாம நீங்க மனிதர்களாக இருக்கவே முடியாது. எந்த மனிதனாக இருந்தாலும் வாழ்க்கையில் அவருக்கு அனுபவம் இருக்கிறது. இந்த அனுபவங்களை எப்படி நாம உள்வாங்கிக் கொண்டு அதை எப்படி நாம இன்குபேட் பண்றது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதை எப்படி நாம வளர்ச்சி அடைவதற்கான யோசனைகளுக்குள்ள அதை போட்டு, இது இந்த அனுபவத்தின் மூலம் நான் என்ன கத்துக்கிட்டேன்? சாதாரண அனுபவமாக இருக்கலாம், ரொம்ப சாதாரணமான அனுபவமாக இருக்கலாம், சராசரியான மனிதர்களாக இருக்கலாம். அதன் மூலம் நாம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்ற அந்த நடக்கக்கூடிய, நம்மை சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்களை கூர்ந்து கவனிப்பதன் மூலம், அந்த சம்பவங்களை நாம் பிரித்து நுண்மையாக படிப்பதன் மூலமாக நம்முடைய சராசரியான ஒரு அனுபவம் கூட மிகப்பெரிய கல்வியாக இருக்கிறது, மிகப்பெரிய அனுபவமாக இருக்கிறது. அந்த அனுபவங்களை நாம் ஒரு சீராக அடுக்குகின்ற பொழுது அது ஒரு நல்ல எழுத்தாக மாறுகிறது. அந்த எழுத்து மற்றவர்கள் வாசிக்கின்ற பொழுது அந்த எழுத்திற்கு ஒரு கௌரவம் கிடைக்கிறது. அந்த வாசிப்பினால் அவர்கள் மனதிலே ஒரு தெளிவு கிடைக்கிறது. அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளனையும் அது தட்டி எழுப்புகிறது. நான் ஒரே ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு என் உரையை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். 3 நிமிஷம். மணிகண்டன் சொன்ன 3 நிமிஷம் இல்ல, சுமதி சொல்ற 3 நிமிஷம். ஆனந்த விகடனிலே ஒரு நாவல் போட்டி வைத்தார்கள். ஆனந்த
விகடனுடைய 75வது ஆண்டு விழாவை முன்னிட்டு ஒரு நாவல் போட்டி வைத்தார்கள். அம்பாரி மாளிகை என்ற ஒரு நாவல் பரிசு வாங்கியது. அந்த நாவல் போட்டிக்கு கதை எழுதணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்டு முடிவு பண்ணிட்டு எழுதலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, எனக்கு அப்பொழுது ரொம்ப நண்பர் பாலகுமாரன் தான்றதுனால, பாலா சார் நான் ஒரு நாவல் எழுதலான் இருக்கேன். வெரி குட், எதை பத்தி எழுத போறேன் அப்படின்னு. நான் மனசுல வச்சிருந்தது வழக்கறிஞர் தொழிலிலே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை வைத்து ஒரு நாவல் பண்ணணும். அட்வொகேட் ப்ரொஃபஷனை பேஸ் பண்ணி ஒரு நாவல் எழுதணும்னு இருக்கேன். எல்லா உண்மையும் சொல்லுவியா சுமத்தின்னு கேட்டார். ஏன் பாலா, நான் ஒழுங்கா தொழில் பண்ணி பூவா சாப்பிட வேண்டாமா? எப்படி எல்லா உண்மையும் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது பாலா. எல்லா உண்மையும் உன்னால சொல்ல முடியாட்டி அதை எழுதாத. சத்தியம் இல்லாத ஒரு எழுத்து நிற்காது அப்படின்னாரு. நான் உண்மையை சொல்றேன். என்னால அட்வொகேட் தொழில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அன்னைக்கு இருக்க சூழ்நிலையில இன்னைக்கு இருக்க சூழ்நிலையிலும் கூட ஒரு சுதந்திரமாக எழுத முடியாது. இதுதான் உண்மை. அவரவர்கள் தொழில் களத்தில் இருக்கிறத நீங்க பிரிச்சு போட்டு எழுதுனீங்கன்னாக்க உண்மையை சில சமயம் எழுதினா என்ன நடக்கும்ன்றது தமிழ்நாட்டு நண்பர்களுக்கு நல்லாவே தெரியும். நான் எழுத முடியாது பாலா, அப்ப விட்டுட்டு எழுதாத. உன்னை யாரும் நீ எழுதலன்னு யாரும் அழலைங்க அப்படின்னாரு. சரி பாலா, நான் ஒரு வாரம் கழிச்சு வந்து உங்களை பாக்குறேன்னு ஒரு வாரம் கழிச்சு போனேன். நான் இப்போ ஒரு கதையோட வந்திருக்கேன். என்ன பாலா, இந்த பெணம் தூக்குறாங்க இல்லையா, அவங்களோட வாழ்க்கையை நான் நாவலா எழுதலான் இருக்கேன். ஜெயிக்காது. ஏன் ஜெயிக்காது பாலா? நீ 2 சாப்டருக்கு ஒரு தடவை ஒருத்தன் செத்துட்டான்னு எழுதுவ, அவன் பணத்தை தூக்கிட்டு போனாங்கன்னு எழுதுவ. படிக்கிறவனுக்கு எப்படி இருக்கும்னு நீ நினைக்கிற? 2 சாப்டருக்கு ஒரு தடவை அவன் சாவை பத்தி படிச்சுக்கிட்டே இருப்பானா? அப்ப என்ன எழுதுனா இதை ஜெயிக்கும் அப்படின்னு கேட்டேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அப்போ இதை நான் ஏன் பகிர்ந்துக்கிறேன்னாக்க, ஒவ்வொருத்தர்கிட்டயே போய் நம்ம எப்படி எழுதணும் சார்னு கேட்க முடியாது. எனக்கு யாரோ ஒருத்தர் கைட் பண்ணாங்க. அந்த டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். உங்களுக்குள்ள ஒரு எழுத்தாளர் மறை, ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒன்னும் பெரிய கம்பசூத்திரம் எல்லாம் கிடையாது. நிறைய எழுதட்டுமே, நிறைய பேர் வரட்டுமே, என்ன இருக்கு? எல்லாரும் தான் எழுதட்டுமே, எல்லாரும் தான் பேசட்டுமே, எல்லாரும் தான் ஜெயிக்கட்டுமே, என்ன இருக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன், ஒரு எம்ஜிஆர் படத்துல, எல்லாருக்குமே எம்ஜிஆர்னா பிடிக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாசிட்டிவ் மேன் அவரு. ஒரு சண்டை போடும் போது கூட கத்தியை தூக்கி அதர் சைடுக்கு போட்டுட்டு அப்புறம் சண்டை போடுவாரு. ஏன் தெரியுங்களா? எதிரிட்ட கத்தி இருந்து சண்டை போட்டாதான் அது போர், இல்லைன்னா அது கோழைத்தனம். அதே மாதிரி அவன் கையில இருக்க கத்தியை கீழே தூக்கி போட்டதுக்கு அப்புறமாவும் நண்பர்கள் வந்து அவனை கொல்ல வந்தாக்க, நமக்கு தேவை அவருடைய உயிர் இல்ல, மனமாற்றம் அப்படிம்பாரு. இல்ல சாதாரண சீன் தானே, எவ்வளவு பெரிய இம்பாக்ட் பாருங்க. அந்த மாதிரி எல்லாரும் தான் தெரிந்து கொள்ளட்டுமே, அதுல அவன் ஜெயிக்கட்டும். மூச்சடக்குவனுக்கெல்லாம் முத்து கிடைக்கும் என்பதனால் முயற்சி செய்பவனுக்கெல்லாம் எழுத்து கிடைக்கும். அப்ப பாலா ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னாரு, சுமதி, ஒரு பெணம் தூக்குறவனோட வாழ்க்கையோட சாதாரண மனுஷனால தன்னுடைய சம்பவங்களை, வாழ்க்கையை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியாத விஷயம் ஜெயிக்காது அப்படின்னார். நான் சொன்னேன், அப்ப நான் எழுதுற எழுத்துல ஒரு சராசரி வாசகன் தன்னுடைய வாழ்க்கையை ஐடென்டிஃபை பண்ணிக்க முடிந்தால், அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தால் அந்த எழுத்து ஜெயிக்கும், அவ்வளவுதானே? ஆமா. அப்ப இதே பணம் தூக்குறவன் கதைய சாதாரண ஆளு அவன் வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களோட ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி நான் இந்த கதையை எழுதுவேன் பாலா, ஆனா சத்தியமா எழுதுவேன்னு. அப்படி நான் எழுதியதுதான் கல்மண்டபம். நான் ஒரு சீன் சொல்றேன். அதுல குடித்து விட்டு அவன் வருகிறான், ஒரு பிணத்தை பிரேதம் எரித்து விட்டு வீட்டுக்கு ரொம்ப குடியோட வரான். ஏன்னா அவனுக்கு தினம் அதே வேலைங்க. குடிச்சிட்டு வீட்டுக்கு வரான். வருகின்ற பொழுது ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி வரச்சே ஒரு லேம்ப் போஸ்ட்ல இடிச்சு அவனுக்கு நெத்தி கிழிஞ்சிரும். அவனுக்கு இருக்க போதையில நெத்தி கிழிஞ்சி ரத்தம் கொட்டுதுன்றது கூட அவனால உணர முடியாது. வீட்டுக்கு நேரா வருவான். வீட்டுக்கு நேரா வந்த உடனே மனைவி கதவை திறக்கிறா. வாசல்ல வந்து ரத்தம் ஒழுகிட்டு ஒரு கணவன் குடி போதையில நிக்கிறான். ஒரு மனைவிக்கு எப்படி இருக்கும்? மேல பாத்தீங்கன்னா குடி வாடை வருகிறது. அவ புலம்பி அழறா, இந்த மாதிரி குடிச்சிட்டு இப்படி டெய்லி நாத்த அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வரியே, எங்கெங்கயோ சாப்பிட்டு வரியே, ரொம்ப ஆச்சாரத்தை சேர்ந்த ஒரு குடும்பம், இப்படி எல்லாம் நீ வரியே, இந்த மேல இவ்வளவு நாத்த அடிக்குதே, இவ்வளவு வாடை அடிக்குதுன்னு சொல்லி அவன் மேல இருக்கக்கூடிய துர்நாற்றத்தையும், அவன் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த குடிபோதையினால் வரக்கூடிய துர்நாற்றத்தையும் தொடர்ந்து பேசுறான். இந்த விஷயத்த அந்த நான் ஒரு நண்பர், அப்படி தொழில இருக்கக்கூடிய ஒரு நண்பரோடு பேசிதான் இந்த மொத்த கதையை எழுதினேன். இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை சொன்னார், இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அப்ப நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்டேன். நான் என்ன சொல்லுவேன், நாத்தம் தான் அடிக்குது என் மேல, என்ன சொல்ல முடியும் ஒய்ஃப் கேட்டா. நான் அப்ப யோசிச்சேன், உண்மையிலேயே நான் அந்த மாதிரி ஒரு, நான் குடிபோதையில இருந்து நான் வீட்டுக்கு போய்
நான் பிடம் தூக்குறவனா இருந்து நான் காலிங் பெல் அடிச்சு என் ஒய்ஃப் என்ன திட்டுனா நான் என்ன யோசிப்பேன்? அப்படிதானே நம்ம என்ன செய்வோம்? அப்ப நான் யோசித்த போது எனக்கு வந்த பதில நான் அந்த நாவல்ல எழுதினேன். ஆமா, நான் நாத்தாடிக்கிறவன் தான். ஆனா இந்த வீட்டுக்குள்ள எவ்வளவு நாத்தம் இருக்குன்னு பாரு அப்படின்னா, அந்த வீடை சுத்தி காட்டினா கோயில் மாதிரி இருக்கும். அந்த வீடு எல்லாம் வச்ச இடத்துல இருக்கும். சாமி படம் சரியா இருக்கும். பூ புதுசா அழகா வச்சிருப்பா. ஊதுவத்தி எரிஞ்சிட்டு இருக்கும். எல்லாம் அழகா இருக்கும். விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கும். இந்த வீட்டுல என்னையா நாத்தம் அப்படின்னு கேட்பா. அவன் சொல்லுவான், இந்த வீட்டுல எல்லாம் நாத்தம் தான். காலங்காத்தால எழுந்து நீ வீடு முழுக்க கழுவி தள்ளுறல, நான் இப்பதான் ஐஸ் கரைஞ்சி காலு கடியில தண்ணி போன ஃபீலிங் முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருக்கேன். நீ அலம்பறியா, அது எனக்கு பெஜாரா இருக்குன்னுவான். ஊதுவத்திய கட்டுக்கட்டியா ஏத்தி வைக்கிறியம்மா, நான் இப்பதான் ஒரு பணத்து தலையில இருந்து ஓட்டு வரேன். நீ வீட்டுல வாசனையா இருக்கட்டும் ஊதுவத்தி ஏத்தி வைக்கிறேன். பூ உனக்கு வாசனை, ஆனா எனக்கு நாத்தம். இந்த உலகத்துல எல்லாருக்கும் வாசனையா இருக்கிறது என் ஒருத்தனுக்கு மட்டும் நாத்தமா இருக்குடி, நீ என்ன பார்த்து நாத்தம்னு சொல்றியான்னு கேட்பான். அப்ப ஒரு சம்பவம் தான். அந்த சம்பவத்தை நாம எப்படி ஆவாகனம் பண்ணிக்கிறோம், அதை எப்படி நாம் அவதானித்துக் கொள்ளுகிறோம், அதை எப்படி நாம் வெளியேற்றி கொடுக்கிறோம் அப்படின்றதுல முக்கியமா இருக்கு. இத ஒவ்வொருவரும் வீட்டுக்கு போய் ஒரு சம்பவம் நடக்கும், ஒரு சண்டை நடக்கும். அந்த சண்டையோடு ஒவ்வொருத்தரும் ரிலேட் பண்ணி பார்த்துக்குவாங்க. ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒரு விதமான சண்டை இருக்கும். அப்ப இந்த மாதிரி அந்த கதை முழுக்க ஒரு பிணந்தோக்கியுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்களையும் சாதாரண மனிதர்கள் வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்களையும் பின்னி பிணைத்து எழுதுகின்ற பொழுது பிணந்தோக்கியுடைய வாழ்க்கைன்றது பின்னாடி போய் என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் இருக்கே அப்படின்னு ஒவ்வொரு வாசகனோடும் அதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை அந்த நாவல்ல ஏற்படுத்தணும். அப்ப பாலா சொன்ன ஒரு டிப்பு தான் சார் அது காரணம். ஒரு வாசகன் தன்னுடைய வாழ்க்கையோட பதிந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் உன்னுடைய நாவல்ல இருந்தாதான் அந்த நாவல் ஜெயிக்கும் அப்படின்னு அவர் கொடுத்த ஒரு டிப்ஸ் தான் ஒரு நாவல்ல ஜெயிச்சு. இப்ப ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள், நீங்கள் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள், நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள், நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள், உங்க எதிர்த்த வீட்டுல நடக்கிற விஷயமா இருக்கலாம், இல்ல ஒரே மாதிரி சம்பவம் ஒரு 5-6 வீடுகளில நடக்கலாம், திரும்ப திரும்ப நடக்கலாம், ஒரு பத்திரிகை செய்தியாக இருக்கலாம். இதுல ஏதோ ஒன்று உங்கள் மனதை மிக பெரிதாக ஆட்சி செய்யும். அதனை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு, அதை நீங்க அவதானித்துக் கொண்டு, அதிலே இருந்து உங்களால உங்களுடைய பகிர்வு என்ன என்பதை அழகாக எழுத முடிந்தால் நீங்கள் ஒவ்வொருவரும் எழுத்தாளர் தான். அந்த பயிற்சியை நீங்கள் செய்து அடுத்த ஆண்டு நீங்கள் வெறும் வாசகராக இல்லாமல் ஒரு படைப்பாளி என்ற முறையிலே நீங்கள் இந்த மேடையிலே வந்து பேசினால் அதுதான் இந்த பாப்பாசியினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். அப்படி உங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தாளரும் மலர வேண்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு நல்கிய பாப்பாசிக்கு மீண்டும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.